بسم الله الرحمن الرحيم السلام عليكم. எல்லாம் அல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது உண்டாவதாக. மைக்கு பிடிச்சிட்டு இங்கே ஏறி வந்துட்ட உடனே சரி இன்னொரு 10-12 நிமிஷம் பேச போகிறாரு அப்படின்னு யாரும் கவலைப்படாதீங்க, பேச மாட்டேன். ஏற்கனவே அடுத்த நிகழ்ச்சி என்ன அப்படின்ட்டு நம்ம அவைத் தலைவர் உங்கள்கிட்ட தெளிவுபடுத்திட்டாங்க. அந்த நிகழ்ச்சி என்னவென்றால் உங்களுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு. ஏனென்றால் இப்படிப்பட்ட முறையிலே உங்களது சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்காது. உங்களுடைய சூழல்கள் பல்வேறு காரணங்களின் அடிப்படையிலே வாய்ப்புகள் கிடைக்காது. ஆகவே இதை ஒரு அருமையான வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு இந்த இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள், தெளிவுகள், விளக்கங்களை பெற வேண்டும் என்றாலோ அல்லது ஏதாவது விமர்சனங்கள் போன்றவைகள் இருந்தாலோ நீங்கள் இந்த அவையிலே தயக்கமில்லாமல் கேட்டு அதனுடைய தெளிவை பெற்றுக்கொள்ளலாம். அதற்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நாம் இங்கே ஒதுக்கி இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை நாம் சிறப்பான முறையிலே, பயனுள்ள முறையிலே நெறிப்படுத்திக் கொள்வதற்காக யாருக்கு கேள்விகள் கேட்க வேண்டுமோ அவர்கள் தங்களது கையை உயர்த்தி அடையாளப்படுத்தினால் இங்கு மைக் வைத்திருக்கக்கூடிய வாலண்டியர் உங்கள்கிட்ட வருவாங்க. அந்த மைக்கில் உங்கள் பேரை சொல்லுங்கள், நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை சொல்லுங்கள். ரொம்ப சுருக்கமான முறையில் கேள்வி கேளுங்க. ஒரு குட்டி லெக்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சுருக்கமாக கேள்வி கேளுங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சகோதரர் கேளுங்க. அந்த கேள்விக்கு நம்ம விடையளித்த பிறகு மற்றவர்களுக்கும் வாய்ப்பு கொடுப்போம். அதே போல பெண்கள் தரப்பில் கேள்வி இருந்தால் அங்கே கேள்வி இருக்கு என்று வாலண்டியர்கள் நமக்கு அறிவுறுத்தினார்கள் என்று சொன்னால் அங்கேயும் கேள்வி கேட்பதற்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம். நேரடியாக கேள்வி கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வரும்போதே அவர் வீரம், பொறுமைன்னு ஏற்பட்ட ட்ரைனிங் கொடுத்துட்டு போயிட்டார் நம்ம அல்தாப் மௌலவி அவர்கள். ஆக அந்த பயிற்சியெல்லாம் பெற்ற அடிப்படையில் நீங்கள் வீரத்தோடு எதிர்த்து தெளிவாக கேள்வியை நேரடியாக கேட்பீங்க நம்ம நினைக்கிறோம். அப்படி யாருக்காவது எழுத்து மூலமாக தான் கேட்கணும் என்று சொன்னால் இங்கே பேப்பர், பென்சில் தருவாங்க, அதை எழுதியும் நீங்கள் கேட்கலாம். ஆக இதுதான் கேள்வி பதில் நிகழ்ச்சியினுடைய ஒரு நெறிமுறை. ஆகவே நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம். ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. அப்போ பல சகோதரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு சூழலை நாம் ஏற்படுத்த முடியும். இப்போ நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தயவுசெய்து அந்த நிகழ்ச்சியை அனைவரும் கொஞ்சம் சலசலப்பு இல்லாமல் கவனமாக கேட்டீங்கன்னு சொன்னால் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த அளவோட நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். கேள்வி கேட்க யார் தயாரோ முதல்ல எப்படி லேடி செக்ஷனில் தொடங்குமா? எப்படி லேடி செக்ஷனில் யாரும் ரெடியா? அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே ஒரு சகோதரர் ரெடியாக இருக்கிறாங்க. கேட்க மைக்கை கொண்டு போங்க, கேள்வி கேட்பாங்க. சரி, ஃபர்ஸ்ட் லேடி செக்ஷன்ல கேக்குறாங்க. லேடிஸ் ஃபர்ஸ்ட், நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. சொத்து உரிமையில சொத்து உரிமை ஆண்களுக்கு 2 பங்கும் பெண்களுக்கு 1 பங்கு கொடுக்குறீங்க, அது நியாயமா? சுகன்யா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சுகன்யா என்று சொல்லக்கூடிய வளமையாக பலர் கேட்கக்கூடிய கேள்விதான். அந்த கேள்வி என்னன்னு சொன்னா, பெண்களுக்கு சொத்துரிமையில 50% தான் கொடுக்குறீங்க, ஆண்களுக்கு 2 பங்கு கொடுக்குறீங்க, நியாயமா அப்படின்னு. அதாவது இந்த கேள்வி கேட்பதற்குரிய காரணம் என்று சொன்னால், திருக்குறானிலே ஒரு வசனத்திலே லிஸ்ஸக்கரி மிஸ்ரு ஹல்தில் உன்சையை, அதாவது ஒருவர் இறந்து விட்டால் சொத்து இருந்தது என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு என்று பங்கு பிரிக்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு சமமாக 2 மடங்கு கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கு. அதை வச்சு பொதுவாகவே ஆண்களுக்கு பெண்களோட 2 மடங்கு என்ற ஒரு பொதுவான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அந்த தெளிவு சரிதான். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்திலே சொத்துரிமை என்பது ஒரு சிம்பிளான ஒரு கணக்கு.
ஏனென்றால் ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு பெற்றோர்கள் இருந்தால் அவர்களுக்கு சொத்து போகும், பிள்ளைங்க இருந்தால் அவர்களுக்கு சொத்து போகும். எப்படிப்பட்ட முறையிலே அந்த அவர் இறக்கின்ற பொழுது குடும்ப உறவுகள் இருக்கின்றனவோ அதற்கு ஏற்ப சொத்து போகும். உதாரணமாக என்னுடைய சவுதியில வேலை செய்யக்கூடிய ஒரு சவுதி டைரக்டர், அவருடைய வீட்டில் அவருடைய தந்தை இறந்து போகிறார். தந்தை இறந்த பிறகு ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களது அம்மாவும் இருக்கிறார்கள். யாருக்கு நிறைய சொத்து கிடைச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒரு இறந்துட்டாரு ஒரு சவுதி, அவருக்கு சகோதரர்கள் இருக்கிறார்கள், சகோதரிகள் இருக்கிறார்கள், அம்மாவும் இருக்கிறார்கள். அந்த தந்தை இறந்து விட்டார். யாருக்கு அதிக சொத்து கிடைச்சிருக்கும் நினைக்கிறீங்க நீங்க? கெஸ் பண்ணுங்க பாப்போம். யாருக்கு அதிக சொத்து கிடைச்சிருக்காங்க? பசங்களுக்கா? அம்மாவுக்கு தான் அதிக சொத்து. அப்ப அப்படி பார்த்தா யாருக்கு அதிக சொத்து கிடைக்கல? இப்ப ஆண்களுக்கு அதிக சொத்து கிடைக்கவில்லை. அது போக இந்த அம்மாவுக்கு சொத்து கிடைச்ச பிறகு அம்மாவை யார் கவனிக்கணும் என்று சொன்னால் ஆண்கள் தான் அம்மாவை காசு செலவழிச்சு கவனிக்கணும். பெண்கள் ஏதாவது காசு செலவழிச்சு அம்மாவை கவனிக்கணுமா? தேவையே கிடையாது. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா சூழலிலும் பெண்களுக்கு கம்மியாக சொத்து வருகிறது என்று யாராவது கருதினால் அது தவறு. பல சந்தர்ப்பங்கள்ல ஆண்களை விட பெண்களுக்கு அதிக சொத்து வரதான் செய்யும். ஆனா வேறு வேறு உறவுகளின் அடிப்படையில் வருகிறது. இது ஒரு பொதுவான ஒரு அளவு. இரண்டாவது, இஸ்லாமிய மார்க்கத்தில் இன்னொரு முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தை தேடி குடும்பத்தை கவனித்து செலவழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய முழு பொறுப்பு ஆண்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. பெண்களுக்கு பொருளாதாரத்தை தேடி சம்பாதித்து அல்லது சொத்து பிரிவினை மூலமாக சொத்து வந்தால் கூட அதை செலவழிக்க வேண்டும் என்று எந்த பொறுப்பும் கொடுக்கப்படாது. அப்ப உதாரணமாக ஒரு குடும்பத்திலே சொத்து பிரிவு ஏற்படுகிறது. மகனுக்கு 2 மடங்கு, அந்த சகோதரிக்கு 1 மடங்கு என்று சொத்து கிடைத்தால் கூட பெற்றோர்களை யார் கவனிக்கணும்? அந்த பையன் தான் கவனிக்கணும். அந்த சகோதரி கவனிக்கணும்னு அவசியம் இருக்குதா? எந்த அவசியம் இல்லை. அவங்க சொத்தை வாங்கிட்டு அப்படியே போயிடலாம். இவன் மகன் என்ன செய்யணும்? முழுமையாக அவங்க செலவு செய்யணும். நாளைக்கு அந்த சகோதரிக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் இவன் தான் சகோதரியும் பார்க்கணும். அப்ப உரிமையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் கடமைகள் உரிமைகள் என்ற அடிப்படையில் இறைவன் இந்த சொத்து பிரிவினையை இஸ்லாமிய மார்க்கத்தில் பல திருக்குறான் வசனங்கள் மூலமாக, இது ஒரு பெரிய தலைப்பு. சொத்து பிரிவுக்காகத்தான் சொல்லப்போன அல் குவாரிஸ்மி என்று சொல்லக்கூடியவர் அல் ஜிப்ரான் கண்டுபிடிச்சார். இந்த அல் ஜிப்ராவை கண்டுபிடிச்சதுக்கு அவருக்கு ஊக்கத்தை தந்தது எதுவென்று சொன்னால் சொத்து பிரிவை எப்படி கணக்கு பார்க்கறதுங்கிறார். சொத்து பிரிவை கணக்கு பார்க்க போய் தான் அல் ஜிப்ராவை கண்டுபிடிச்சாருன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு நுணுக்கமாக கணக்கு பார்த்து அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா உறவுகளுக்கும், தந்தைக்கு, தாய்க்கு, அதே மாதிரி பிள்ளைகளுக்கு, அந்த பிள்ளைகள் இல்லை என்றால் எப்படிப்பட்ட உறவுக்கு போகும் என்று எல்லாருக்கும் சரியான முறையிலே, தேவையான முறையிலே சொத்தை பிரித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு இஸ்லாம் தந்திருக்கிறது. ஆகவே இறைவனுடைய ஞானத்தின் அடிப்படையிலே இந்த சொத்து பிரிவு இருக்கிற காரணத்தினால் அதை நாம் பின்பற்றிக் கொண்டு வருகிறோம். அந்த சொத்து பிரிவிலே கடமை, அதே போல உரிமை, இவைகளை சரியான முறையிலே இறைவன் அதை வகுத்து ஆண்களுக்கு கடமைகளை கொடுத்து அதே போல அந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கு இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் செய்திருக்கிறார். இதே போல குடும்பத்தில் பாருங்க, உங்களுக்கு உங்க சகோதரன் வரக்கூடிய சொத்துல பாதி வரும். ஆனா உங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க சகோதரிக்கு வரக்கூடிய சொத்துக்கு டபுள் வரும். அப்ப கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா வரும்னு கணக்கிக்கிறீங்க. ஆகவே இந்த அளவோடு எனது இந்த பதிலை முடித்துக் கொள்ளுங்க. குறைபாடு இருந்தால் பண்ணிச்சு கொள்ளவும். இஸ்லாத்தில் சொல்கிறீங்க, இப்போ ஜாதி மதம் வேறுபாடு இல்லைன்னு சொல்கிறீங்க. இப்போ இந்துக்கள் கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னால் இஸ்லாத்தில் எல்லாராலையும் வர முடியும். ஏன் மக்கா மதீனாக்கு இந்துக்கள் அனுமதி இல்லை? அனுமதி தான் இல்லை. இளையராஜா. இளையராஜா என்ன சொல்ற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அவங்க என்ன சொல்ற கேள்வி என்று சொன்னால், மக்கா மதீனாவுக்கு ஏன் முஸ்லீம் அல்லாதவர்கள் அனுமதி இல்லை அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஆக்சுவலா இப்போ மதீனாவுக்கு போகலாம், மதீனாவுக்கு அந்த பள்ளிவாசல் பக்கத்தில் வரைக்கும் போகலாம், பிரச்சனை இல்லை. மக்காவுக்கு தான் அனுமதி இல்லை. ஏனென்று சொன்னால் திருக்குறானிலே ஒரு வசனத்திலே இறைவன் மக்கா என்று சொல்லக்கூடிய அந்த பிரதேசம் வணக்கத்திற்குரிய ஓர் இறைவனாகிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடிய யாரும் இந்த இடத்திற்கு வரக்கூடாது, அது இறைவனை வணங்குவதற்கென்று ஏற்படுத்தப்பட்ட புதிய ஆலயம் என்ற அடிப்படையிலே இறைவன் ஒரு நீதி தந்திருக்கு. அப்ப இந்த ஏற்பாடை யாரு செய்யறாங்க? மனிதர்களாக
அதாவது விலக்கல் இல்லை, மனிதர்களாக இங்கே வரக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு போடல. அதனாலதான் பாத்தீங்கன்னா மதீனாவில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதே சவுதி அரேபியாவில் எப்படி சட்டம் இருந்துச்சு, மதீனாவிலையும் அனுமதிக்காம வச்சிருந்தாங்க. அது அந்த அறிஞர்கள் அந்த காலத்திற்கு ஏற்ப அப்படி முடிவெடுத்து வைத்திருந்தார்கள். ஆனால் நபிகளாருடைய காலத்திலே மதீனாவிலே உள்ள அந்த பள்ளிவாசலிலே நஜ்ரானிலிருந்து வந்த கிறிஸ்துவ தூதுக்குழு பள்ளிவாசலிலே தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க. அதே போல சுமாமா பின் அசால் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தை எதிர்த்த பலதெய்வ கொள்கையுடைய ஒரு தலைவரை பள்ளிவாசலையே சிறைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அப்போ பள்ளிவாசலுக்கு போகலாம் மதீனாவில். அதனால மதீனாவில் இப்போ பள்ளிவாசலுக்கு அனுமதி இல்லை, மதீனா சிட்டிக்கு போகிறதுக்கு அனுமதி இருக்கிறது. அதே நேரத்தில் மக்காவுக்கு உள்ள அனுமதியை பொறுத்த வரைக்கும் இறைவன் அகிலங்களை எல்லாம் படைத்த அந்த ஒரு இறைவன் அவருடைய சட்டத்திட்டத்தை பின்பற்ற வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டத்திட்டம் என்பது திருக்குறானில் இறைவன் சொன்ன சட்டம். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி எங்களுக்கு விளக்கம் தந்த அந்த வழிமுறை. இந்த அடிப்படையிலே தான் சட்டத்திட்டத்தை நாம் தீட்ட முடியும். அந்த அடிப்படையிலே மக்காவுக்கு செல்வதற்கு தடை திருக்குறானில் இருக்கிறது. ஆகவே மக்கா செல்வதற்கு அனுமதி. விஷயம் பிரச்சனை இங்கோட முடியுதா என்றால் இல்லை. இப்ப சகோதரர் இளையராஜா இவருக்கு மக்காவுக்கு போக முடியுமா? சகோதரர் இளையராஜா மக்கா போக முடியுமா? போகணும்னா போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்காவுக்கு போகணும்னா என்ன செய்யணும்? இந்த ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முகமது நபி இறை தூதர் என்ற கொள்கையை அவர் விரும்பி ஏற்றுக்கொண்டால் நாளைக்கே இளையராஜா மக்காவுக்கு போகலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. இது எப்படி இல்லை என்று சொன்னால் எப்படி ஒருவர் ஒரு உயர்ந்த ஜாதியை சார்ந்தவராக இருக்கிறார், தாழ்ந்த ஜாதியை சார்ந்தவராக இருக்கிறார். தாழ்ந்த ஜாதியை சார்ந்த ஒருவர் விரும்பினால் உயர்ந்த ஜாதியிலே மாறிக்கொண்டு கோயில் கருவறைக்கு போகலாம் அப்படின்னு செய்ய முடியுமா? இளையராஜா இல்லை, அப்படி செய்ய முடியுமா? தாழ்ந்த ஜாதியில உள்ளவங்க உயர்ந்த ஜாதியா மாற முடியுமா? மாற முடியாது. ஆனா இங்க அப்படிப்பட்ட பிறப்பினால் ஜாதியினால் உள்ள பாகுபாடு கிடையாது. கொள்கை அடிப்படையிலே இறைவன் ஒரு தடையை வகுத்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே இது பேணப்படுகிறது. அவ்வளவுதான் விஷயம். யாருக்காவது போக வேண்டும் என்றால் கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் தாராளமாக என்ன செய்யலாம், மக்காவுக்கு நீங்களும் தாராளமாக வரலாம். அப்படிங்கிறத இந்த மார்க்கத்தினுடைய ஒரு வரைமுறையாக சட்டமாக இருக்கிறது வழங்கி கொள்ள வேண்டும். பொதுவாக இன்னும் நிறைய வழக்கு சொல்லலாம். பொதுவாக ஒரு ஊருக்கு போகணும்னா அந்த ஊருக்கு விசா வாங்கணும். அந்த ஊர்ல என்ன சட்டமோ அதை ஏற்றுக்கணும். கரெக்ட் தானே? இப்போ அந்த அடிப்படையில் மக்காவுக்கு போறதுக்கு இது விசா, அவ்வளவுதான் விஷயம். ஆக இந்த அளவோடு இதனுடைய பதிலை நான் முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்து பெண்கள் பகுதியில் வந்து நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னா முஸ்லீம்கள் 5 முறை தொழுகிறீங்களே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு 2-3 பேர் அதே கேள்வி கேட்டுக்கிறீங்க. அதாவது 5 முறை தொழுகிறோம். நீங்கள் எல்லாம் சவுதி அரேபியாவில் இஸ்லாமிய நாடுகளில் இருக்கிறதுனால அந்த தொழுகை பற்றிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். அதிகாலை தொழுகை, மதிய நேர தொழுகை, மாலை வேளை தொழுகை, சூரியன் மறைந்ததற்கு பிறகு ஒரு தொழுகை, இரவு தொழுகை. நம்ம அங்கேயாவது இந்த கிறிஸ்துமஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நடத்துறீங்களா? எழுதுங்க. நீங்க நிறைய எழுதணும், அதுக்கு நாங்கள் பதில் சொல்றதுக்கு தான் இருக்கு. சரி, அப்போ இந்த 5 நேர தொழுகை ஏன் தொழுகிறீங்க அப்படின்னு அதான் உங்களுக்கு நான் பேசும்போதே பதில் சொன்னது. அதாவது இந்த உலகத்தில் இறைவன் நம்மளை தற்காலிகமாகத்தான் வாழ்வதற்கு அனுப்பியிருக்கிறார். அதில் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். தற்காலிகமாக வாழ்வதற்காகத்தான் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நம்மோடு வாழ்ந்து அன்றாடம் மரணித்துக் கொண்டிருப்பவர்கள் தான் பெரிய ஆதாரம். நாமும் ஒரு நாள் மரணிக்க போறோம் அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு ஆதாரம். அப்ப அந்த அடிப்படையில உலகத்தில் நம்மை படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு அவன் நம்மளை என்ன கட்டளையிடுறானோ அதை நம்ம செய்யலாம். உதாரணமா நம்ம எல்லாருமே ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்கிறோம், அல்லது நம்ம பிள்ளைகள் எல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறோம், படிக்கத்தான் அனுப்புறோங்கிறது பொதுவான விஷயமாக இருந்தாலும் காலையில 7:30 மணிக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுதுன்னா கரெக்டா 7:30 மணிக்கு முன்னாடி அனுப்பிடுறோம். மதியம் 2:30 மணிக்கு தான் முடியுது அப்படின்னா 2:30 மணி வரைக்கும் அவங்களை ஸ்கூல்ல இருக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கூப்பிடுறோம். அப்போ உலகத்தில் ஒரு விஷயத்தை நம்ம பெறணுங்கிறதுனால அந்த உலகத்தினுடைய சட்டத்திட்டத்துக்கு நம்ம கட்டுப்படுறோங்கிற மாதிரி படைத்த இறைவன் அவனை வணங்குவதற்காக அவன் வகுத்திருப்பது 5 நேர தொழுகை. அதனால 5 நேரம் தொழுகை. இதுல நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆன்மீகத்தின் விஷயங்கள் அல்லது சன்மார்க்க சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களாக இருந்தாலும் இதில் மனிதர்களுடைய சுய கருத்துக்கு இஸ்லாத்துல வேலையே கிடையாது. மதகுருமார்கள் ஒன்று கூடியோ அல்லது சமுதாயத்தில் இருக்கிற பெரியவர்கள் ஒன்று கூடியோ அல்லது இப்ப இங்க வருகை அமர்ந்து இருக்கிற இந்த 4-5 பெரியவர்கள் அரபுகளை ஒன்று கூடியோ இஸ்லாத்தில் 5 நேரம் தொழுவணும், 6 நேரம் தொழுவணும், 7 நேரம் தொழுவணும் யாரும் டிசைட் பண்ண முடியாது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இறைவன் இறை தூதர் மூலமாக எதை முடிவு பண்ணி கொடுத்தானோ அதை தான் என்ன செய்யறோம், முஸ்லிம்கள் சட்டமாக பின்பற்றோம். அப்ப இதுவும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆதாரம். இந்த மார்க்கம் என்பது மனிதர்களுடைய மூளையில் வந்ததல்ல,
மனிதர்களுடைய சிந்தனையில் உருவாக்கப்பட்டதல்ல. படைத்த இறைவன் மனிதர்களுக்காக வகுத்து வைத்த சட்டத்தை தான் இந்த உலகம் அழியும் வரைக்கும் என்ன செய்வோம், நம்ம பின்பற்றுவோம். அதனால படைத்த இறைவனுடைய கட்டளை இது. படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று படைத்த இறைவன் கட்டளையிட்டிருக்கிறார். இந்த உலகத்தில் நீங்கள் 5 நேரம் தொழுதால் தான் இந்த உலகத்தில் நீங்க நிம்மதியா இருக்க முடியும். படைத்த இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல மரணத்திற்கு பிறகு அழியாத மறுமை உலகத்துல சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும்ங்கிறது இந்த கோட்பாடு என்பதனால் அதை நாங்கள் அடுத்த கேள்வி எல்லா டைமும் வர்ற ஒரு கேள்விதான். அதாவது இந்தியாவில் இந்துக்கள் எல்லாம் பள்ளிக்கு போகின்றனர், சவுதியில் ஏன் அனுமதி இல்லை? இந்த கேள்வி ஏற்கனவே பதில் சொல்லிட்டாரு பொறியாளர் சக்கரை அவர்கள் அருமையான பதில் சொல்லிட்டாங்க. அதாவது அதுதான் விஷயம். இப்போ சில குறிப்பிட்ட மக்கள் கோயிலுக்குள்ளோ அல்லது கோயிலுடைய கருவறைக்குள்ளோ அவர்கள் போவதற்கு மறுக்கப்படுகிறார்கள் என்றால் அதற்கு அவர்களுடைய பிறப்பை காரணமாக காட்டப்படுகிறது. ஆனா இங்கே மக்காவில் உள்ள பள்ளியிலேயோ மதீனாவில் உள்ள பள்ளியிலேயோ சில பேர் போகக்கூடாது என்றால் அது அவர்களுடைய பிறப்பை காரணமாக காட்டல. படைத்த இறைவன் ஒருவன் தான். உலகத்தில் ஒரே இறைவனை நாங்கள் வணங்குவோம், அந்த இறைவனுக்கு இணை துணை வைக்க மாட்டோம் என்கிற கொள்கையை யார் ஏற்றுக்கொண்டாலும் ஒரு பள்ளிக்கு போகலாம். அதனால இதில் நீங்க என்ன செய்ய முடியாது, அதை இது நீங்க ஒண்ணாக்க முடியாது. இப்ப அந்த குறிப்பிட்ட மதத்தில் யாரையெல்லாம் மறுக்கிறார்களோ அல்லது போவதற்கு அனுமதி இல்லை என்கிறார்களோ அவர்கள் எதுவாக தங்களை மாற்றிக்கொண்டால், எந்த கொள்கையை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அவங்களால என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஏன்னா அது மனிதர்களுடைய சிந்தனையில் உருவாக்கப்பட்ட வைப்பு சட்டை. இங்க மக்காவினுடைய பள்ளிக்குள் போவதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னால் அது எந்த அடிப்படையில, பிறப்பின் அடிப்படையிலேயோ நீங்கள் பேசுகின்ற மொழியின் அடிப்படையிலேயோ அல்லது நீங்கள் சார்ந்திருக்கிற இனத்தின் அடிப்படையிலேயோ அல்லது நீங்கள் பிறந்த தேசத்தின் அடிப்படையிலோ அல்ல. நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருங்கள், எந்த மொழி வேண்டுமானாலும் பேசுங்கள், எந்த ஜாதியில் வேண்டுமானாலும் பிறந்து கொள்ளுங்கள், தப்பில்லை. ஆனா படைத்த இறைவனை மட்டுமே வணங்குவேன், அவனுக்கு இணைதுணை வைக்க மாட்டேன் என்கிற அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால் யார் வேண்டாலும் போலாம் அப்படிங்கிறது எந்த விதத்திலும் தீண்டாமை இல்லை. அது சமத்துவத்தின் வெளிப்பாடுங்கிறது தான். ஹலோ, கேட்குறீங்களா? கேளுங்க. இந்துக்கள்ல பகவத்கீதை, ரிக்வேதம், கிறிஸ்டின் பைபிள், முஸ்லீம் குரான், இது எது முதன்மையானது, சிறந்த நூல்? பேர் சொல்லுங்க. வேறுபாடு, வித்தியாசங்கள் விளக்கமா சொல்லுங்க. பேர் என்ன? மனோஜ். மனோஜ் என்ன சொல்ற ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. அந்த கேள்வி என்னவென்று சொன்னால், இந்துக்கள் ரிக்வேத பகவத்கீதை சொன்னாங்க. பாக்கி 2-3 வேதம் இருக்கு, அப்படிதான் ரிக்வேஜ, எதுவேத, சாம வேதம், அதர்வ வேதம் பாங்க. அதே மாதிரி பகவத்கீதை அது இந்துக்களுடைய வேதம். கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அமைதி. கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் பைபிள வேதம்ங்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் குரான் வேதம்ங்கிறீங்க. இதுல எது சிறந்த வேதம், எது முன்னாடி வந்த வேதம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. இது சிறந்த வேதம், அதை பத்தி தெளிவா சொல்லுங்க அப்படின்னு. இப்ப இந்த கேள்வியிலிருந்து நான் என்ன விளங்கிக்கிறேன்னு சொன்னா, இதுல எது சிறந்த வேதம், எது நல்லது என்று விளங்கி அதிலிருந்து கருத்துக்களை பெற்றுக்கொள்வது சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கு கேள்வி கேட்டிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் வேதங்களுடைய கோட்பாடு என்னவென்று சொன்னால், இறைவன் மனிதனை படைத்து முதல் மனிதனை இந்த பூமியில அனுப்பும் பொழுது அவனுக்கு நீ எப்படி வாழ வேண்டும் என்று வழிகாட்டுவதற்கு அவன் பொறுப்பை எடுத்துக்கொண்டான். அப்ப இறைவன் திருக்குறான்ல முதல் மனிதத்தை என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா, ஃபைம்மா யத்தியனக்கும் மின்னி ஹுதா ஃபமன் தபிய ஹுதாய் ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். நான் உன்னை இந்த பூமியில் அனுப்பிட்டேன். பூமியில் அனுப்பின பிறகு என்னிடமிருந்து உனக்கு நேர்வழி வரும். அப்ப நேர்வழி தரக்கூடிய பொறுப்பை இறைவன் ஏற்றுக்கொண்டான். அப்படி என்னிடமிருந்து உனக்கு நேர்வழி வந்த பிறகு அந்த நேர்வழியை நீ பின்பற்றினால் எந்த கவலையும் இல்லை, அச்சப்பட தேவையும் இல்லை. அதே போல இன்னொரு வசனத்தில் அப்படி வாழ்ந்தால் எந்த கஷ்டமான வாழ்க்கையும் இல்லை, சுபிட்சமான வாழ்க்கை கிடைக்கும் என்று இறைவன் மக்கள் வாழ்வதற்கு நேர்வழியை தரக்கூடிய பொறுப்பை தனது பொறுப்பாக ஏற்றுக்கொண்டார். இப்படி அனுப்பப்பட்ட இந்த மனிதர்களில் உள்ள புனிதர்கள் இறை தூதர்கள் அழைக்கப்படுவார்கள். இப்படி பல இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள். அதுல முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், பிறகு ஏப்ரகாம், நோவா, மோசே, இயேசு கிறிஸ்து இறை தூதர் என்று முஸ்லிம்கள் நம்புகிறார்கள். இறுதியாக வந்த இறை தூதர் முகமது நபி. அது மட்டுமல்லாமல் உலகிலே இறை தூதர்கள் வராத சமுதாயமே இல்லை என்று திருக்குறான் சொல்லுகிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும், கொஞ்சம் அமைதி, எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் அந்தந்த சமுதாய மக்கள் பேசக்கூடிய மொழியிலேயே விளக்குவதற்கு இறை தூதர்கள் வராமல் இல்லை என்று
திருக்குறான் சொல்லுகிறது. அப்ப இந்திய நாட்டில் இறை தூதர் வந்திருப்பாங்க, தமிழ்நாட்டில் கூட இறை தூதர் வந்திருக்கலாம் முகமது நபிக்கு முன்னாடி, தமிழ் மொழியில வேதம் கூட வந்திருக்கலாம் முகமது நபிக்கு முன்னாடி. இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் திருக்குறான் மறுக்கவில்லை, முஸ்லீம்கள் மறுக்கவில்லை. இது ஒரு அடிப்படை. அப்ப இப்படிப்பட்ட இந்த அடிப்படையில பல இறை தூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களின் தொகுப்புகள் தான் பைபிள் என்று, உதாரணமாக இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்ட வேதம் பைபிள் என்றும், அதே போல முன்னாடி வந்த இந்து மத ரிஷிகள் தொகுத்த வேதங்கள், அதாவது ரிக்வேதம், சாமம் போன்ற வேதங்கள், பகவத்கீதை என்பது மகாபாரதத்திலே கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுக்கு செய்த உபதேசம் என்றும் சொல்லப்படுவது என பார்க்கிறோம். இறுதியாக வந்த முகமது நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் திருக்குறான். அப்ப முஸ்லீம்களை பொறுத்தவரை முஸ்லீம்கள் பார்வை என்ன என்று சொன்னால், இறைவன் திருக்குறானில் சொல்லி காட்டுகின்றான், ஆமன்னா பில்லா, நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, நாங்கள் அல்லாஹ்வை நம்புகிறோம். வமா உன்சில இலைனா வமா உன்சில இலைக்கும் வ இலாஹுனா இலாஹுக்கும் வாஹித் ஃபனஹ்னு லஹு முஸ்லிமூன். இதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுறபடி காட்டுது. இஸ்லாம் என்ன சொல்லுது? நாங்கள் அனைத்தையும் படைத்த ஓர் இறைவனை நம்புகிறோம். மேலும் எங்களுக்கு அனுப்பப்பட்ட வேதமாகிய திருக்குறானை நம்புகிறோம். எங்களுக்கு முன்பாக அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களுக்கு வந்த வேதங்களையும் நம்புகிறோம். அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அனுப்பப்பட்ட அந்த ஒரிஜினல் வேதம் எதுவோ அதை நம்புகிறோம். மோசேக்கு அனுப்பப்பட்ட ஒரிஜினல் வேதமோ அதை நம்புகிறோம். எந்தெந்த நபிமார்களுக்கு இறைவன் வேதத்தை அனுப்பினாலும் அதை நம்புகிறோம். எல்லா நபிமார்களையும் நம்புகிறோம். எங்களுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஓர் இறைவன் தான். அந்த ஓர் இறைவனை நாங்கள் கட்டுப்பட்டு முஸ்லிம்களாக இருக்கிறோம். நீங்களும் கட்டுப்படுறீங்களா அந்த இறைவனுக்கு? ஓகேயா? இப்ப பாயிண்ட் என்னன்னு சொன்னா, வேதங்களுக்கு சொல்லப்படக்கூடிய, உதாரணமாக பைபிள் என்று சொல்லக்கூடிய வேதத்தை எடுத்தால் அது உண்மையிலே இயேசு கிறிஸ்துக்கு வந்த வேதம் தானா என்ற ஒரு கேள்விக்கு நம்ம பதில பைபிள்ல போய் கேட்டோம்னு சொன்னா, அந்த வேதம் சொல்லப்படுகிறது அது மார்க்கு, மத்தேயு, லூக்கா, யோவான் என்று சொல்லப்படக்கூடிய பல்வேறு இயேசுக்கு பின்னால் வந்தவர்களுடைய பெயரால் தொகுக்கப்பட்ட ஒரு வேதமாக கருதப்படுகிறது. இயேசுக்கு வந்த ஒரிஜினல் வேதம் இல்லை என்பதை பல அறிஞர்கள் நிரூபிக்கிறார். அதே போல இந்து மத வேதங்களை பொறுத்த வரைக்கும் வேதங்களை தொகுத்து எழுதிய, உதாரணமாக சாம வேதத்தை மொழிபெயர்த்த அந்த அறிஞர் சொல்லி காட்டுகிறார், இந்த வேதம் முன்பு ஒரு காலத்திலே மக்கள் மத்தியிலே புழக்கத்தில் இருந்தது. அவர்கள் ஞாபகத்திலே மறைந்து போன காலத்திலே சில ரிஷிகளால் தொகுக்கப்பட்டது. முதலிலே வேத மொழியிலே தொகுக்கப்பட்டது, பிறகுதான் அது சமஸ்கிருத மொழியிலே வந்தது. இதை இறைவன் புறத்திலிருந்து வந்தது என்று அந்த வேதம் சொல்லவில்லை, அறிஞர்களும் நம்பவில்லை, பாமர மக்கள் பொதுவாக அப்படி நம்புகிறார்கள் சொல்லப்படும். அப்ப பாதுகாப்பான முறையில இருக்கு என்ற கருத்தை இந்து மத அறிஞர்களை ஏற்றுக்கொள்ளது. இதுக்கு ஆதாரம் வேண்டும் என்றால் நீங்க நிகழ்ச்சி முடிஞ்ச கூட காட்டுங்க, நான் உங்களுக்கு அந்த பேஜ், அந்த புத்தகத்தினுடைய பேஜும் உங்களுக்கு காட்டணும், பார்த்திருக்காங்க. திருக்குறானை பொறுத்த வரைக்கும் இறுதி நபி முகமது நபி அவர்களுக்கு வந்த வேதம். இந்த வேதத்தை இறைவன் நான் முழுமையாக பாதுகாப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறான். திருக்குறானை சொல்லி காட்டினால், நிச்சயமாக இந்த வேதத்தை நாமே இறக்கினோம், இதை நாமே பாதுகாப்போம் என்று இறைவன் வாக்குறுதி கொடுத்தார். இந்த அடிப்படையில் நீங்க கொஞ்சம் முயற்சி செய்து ஆராய்ச்சி பார்த்தீர்கள் என்று சொன்னால், நம்ம சொல்லக்கூடிய கருத்து உண்மை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். இந்த திருக்குறான் மட்டும்தான் இன்று எப்படி அந்த முகமது நபி ஓதி காட்டினார்களோ அப்படியே இந்த மாற்றம் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கிறது. அப்ப இந்த வகையில இறைவன் புறத்திலிருந்து பல வேதங்கள் வந்திருக்கின்றன. ஆனால் இன்று இறைவேதம் என்று முழுமையாக பாதுகாப்பாக நம்பிக்கையாக நாம் படித்து இறை கருத்தை விளங்கிக் கொள்கிறோம் என்று ஒரு வேதம் இருக்கிறது என்று சொன்னால், அது திருக்குறான் என்பதுதான் ஒரு உண்மை. இந்த விஷயத்தை நம்ம சொன்ன கருத்து நீங்க கேட்டுட்டீங்க. நீங்களும் என்ன செய்யணும், இப்படி எல்லாம் பேசுறாங்க, சிறப்பா இருந்துச்சு, நம்மளும் போய் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் என்று உங்க தரப்புல நீங்க போய் ChatGPT-ல கேளுங்க, கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. நீங்க இப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம சொன்ன கருத்து உண்மை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். அப்ப பதில் என்னவென்று சொன்னால், இன்று இறைவேதம் என்று பாதுகாப்பாக நம்மிடம் இருப்பது திருக்குறான் மட்டும்தான். இது எங்களுடைய நம்பிக்கை, இதுதான் அதனுடைய தெளிவு. ஆகவே அதுதான் இறைவனுடைய கருத்தை நமக்கு தெளிவாக சொல்லித் தரக்கூடிய வேதமாக இருக்கிறது என்பதுதான் அதனுடைய ஒரு விளக்கமாக இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னோட கேள்வி இங்க சொல்லுங்க. என் பேர் சத்தியமூர்த்தி. இந்த உலகத்தில் வந்து நல்லது பண்ணால் நன்னெறிகளோடு இருந்தால் மேலுலகத்தில், அதாவது சொர்க்கத்தில் வந்து குரான் எழுதியிருக்குது, பூரின்கள் அப்படின்ற பரந்த அழகுடைய கண்களுடைய பெண்களை வந்து அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஆண்களுக்கு வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவ்வாறே ஆகட்டும் பெண்களுக்கும் சொல்லியிருக்குது இல்லைங்களா? இந்த ஓமை எந்த அளவுக்கு சரியா இருக்க முடியும்? எந்த அளவுக்கு சரியா இருக்க முடியும்? ஏன் சரியா இருக்க முடியும்? ஏன்னா வந்து
சொர்க்கத்துல கொடுக்க போற ஒரு நல்வாழ்க்கையை வந்து நான் வந்து அழகான பெண்களை கொடுப்பேன் உங்களுக்கு அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு சரியா இருக்க முடியும்? இதே ஆண்களுக்கு இதே பெண்களுக்கும் சொல்லியிருக்காங்க அவ்வாறே உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு. இது எந்த அளவுக்கு சரியா இருக்க முடியும்? ஊமையா இருந்தாலுமே வேற வேற வகையில சொல்லியிருக்கலாம் இல்லையா? பெண்களை வந்து இது பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஓகே, சத்தியமூர்த்தி அவங்க பேரு. ஆமா ஆமா, சத்தியமூர்த்தி என்ற ஒரு சகோதரர் கேள்வி கேட்டுக்கிறாங்க. சொர்க்கத்துல வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கிறது, அதுல வந்து உங்களுக்கு அழகான பெண்கள் தரப்படும், அதே போல அஸ்வாஜ் முத்தஹரா நல்ல பரிசுத்தமான ஜோடி கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்னவோ நல்லா இருக்குன்னு தெரியுது. இது ஏன் நல்லா இல்லை உங்களுக்கு தெரியலையே? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா பிரதர்? கல்யாணம் ஆனதுனால சொல்றீங்களா இல்ல கல்யாணம் ஆகாதனால சொல்றீங்களா? இல்ல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால சொல்லி பெண்களா கொடுக்கறது வந்து எந்த அளவுக்கு சரியா இருக்க முடியும்? மலர்களை கொடுக்க, மலர்கள் போன்ற விஷயங்களை கொடுக்கலாம், வேற ஏதாவது சொல்றது எல்லாம் உண்டு, எல்லாம் உண்டு, அது உண்டு இல்லையா? பெண்களை எப்படி கொடுக்க முடியும்? அது உண்டு. அதாவது மலர்கள்லாம் இருக்கான்னு கேட்குறாங்க. மலரும் உண்டு, மலர் உண்டு, தோட்டம் உண்டு, பெண்கள் உண்டு, அதே மாதிரி மகிழ்ச்சியான வாழ்க்கை உண்டு. எல்லாம் தரட்டுமா வேணான்னு ஏன் சொல்றீங்க? நல்ல சந்தோஷமா இருக்க மாதிரி தான் தெரியுது எனக்கு. அதாவது இறைவனை பொறுத்த வரைக்கும் இறைவன் அவன் படைத்த படைப்புகளுக்கு எது தேவை, குறிப்பா சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு காட்டுறது வந்து இந்த ட்ரைலர் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிள் காட்டியிருக்கு. சொர்க்கத்தோட எல்லா இன்பத்தையும் நம்மகிட்ட சொல்லி தரல. அதாவது மாதா ஐநூறு ராஜ் ஒலா உதுனூன் சமியர், அதே போல எந்த கண்களும் பார்க்கிறாத, எந்த காதுகளும் கேட்கிறாத, எந்த உள்ளமும் கற்பனை செய்து பார்க்கிறாத பல்வேறு இன்பங்கள் இருக்கு. அதுல இது கொஞ்சம் சாம்பிள். அதனால இந்த மாதிரி அதாவது சொர்க்கத்தில் பெண்கள் தராங்க, அது பிடிக்கிறேன்னு நல்ல விஷயம் தான், பிரச்சனை இல்லை. முயற்சி பண்ணி சொர்க்கத்துக்கு வாங்க, இன்பத்தை அனுபவிங்க அப்படின்ற ஒரு அளவோட இதை முடிச்சுக்க ஆசைப்படுறேன். ஆனால் ரொம்ப வருத்தப்படாத ஒன்றும் இல்லை. நீங்க கல்யாணம் பண்ணதுனால சொல்றீங்களா இல்லைன்னு தெரியல. நல்ல ரைட். நீங்க ஆக்சுவலாக ஒரு ஈக்குவாலிட்டி பற்றி பேசியிருக்காரு. ஸோ இஸ்லாமில் வந்து எல்லாமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க. இது நான் பார்த்த வரைக்கும், மேபி நான் தப்பாக தான் கேட்குறேன். நான் வேறையில் பார்த்த வரைக்கும் அந்த ஈக்குவாலிட்டியே உங்களுக்கு 2 செக்ட் இருக்குது, ஷியா இருக்கு, சன்னி. ஸோ அந்த இடத்துல வந்து there is a discrimination. அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. எனக்கு அதில் அவர் சொன்னதான் நான் கேட்குறேன். நல்ல கேள்வி. இந்த கேள்வி பதில் சொல்ற முன்னாடி அந்த மறு உலகத்துல சொர்க்கத்துல பெண்ணை ஏன் ஆணை கொடுக்கணும் கிடையாது சத்தியமூர்த்தி உங்களை பார்த்தா சொல்லணும். முதல் இந்த உலகத்துல இறைவன் யாரை படைச்சாரு? அதை பத்தி ஏதாவது படிச்சிருக்கீங்களா? உலகத்தில் படைக்கப்பட்ட முதல் நபர் யாரு? ஆண். அப்படிதானே? அந்த ஆணை படைச்சு இறைவன் சொர்க்கத்துல தான் வச்சார், எல்லாத்தையும் கொடுத்தார். ஆனா கடைசியா அவருக்கு என்னதான் கொடுத்தாரு? கூட ஆணோட விழாவில இருந்தா பெண்ணை படைச்சு யாரு கொடுத்தாரு? ஆணுக்கு தான் கொடுத்தாரு. ஆணுக்கு யாரை கொடுத்தாரு? பெண்ணை கொடுத்தாரு. அப்போ ஆணுக்கு பெண்ணை தவிர பெரிய கவர்ச்சி உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க. ஆமாங்க, ஆணை அதனால வந்து அது சரியான தத்துவம் தான். அதுதான் உண்மையிலே ஆணுன்ற தத்துவம். சரி, படுத்து இந்த நண்பர் கேட்ட கேள்வி போடுவோம். அதாவது இஸ்லாம்ல வந்து எல்லாமே ஈக்குவாலிட்டின்னு சொல்றீங்க, பட் ஆனா ஷியாக்கள் சன்னி அப்படிங்கிற பிரிவு உங்களிடத்துல இருக்குது. அதாவது நல்லா புரியணும், இந்த பிரிவுகள் கோட்பாடுகளை பொறுத்த வரைக்கும் 2 விஷயமா இருக்கு. ஒன்னு ஐடியாலஜி, இன்னொன்னு கான்செப்ட். ஐடியாலஜினா என்ன? நான் ஒரு தத்துவத்தை ஏத்துக்குவேன், நீங்க ஒரு தத்துவத்தை ஏத்துக்க மாட்டீங்க. ஆனா அதுக்காக நான் மேல நான் உங்க கீழே. உதாரணமா இந்த சோஃபால நீங்க உட்காரக்கூடாது, நான் உட்காரலாம். இந்த ஹாலுக்குள்ள நீங்க வரலாம், நான் வரக்கூடாது. இப்படின்னு சொல்ற இந்த பாகுபாடு வேறுபாடு இஸ்லாம்ல கிடையாது. கரெக்டா? இந்த ஷியா அப்படிங்கிறவங்க இஸ்லாமிய மார்க்கத்தை அவங்க சரியா புரிஞ்சுக்காம, எப்படி இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வெளியே இருந்து பல பேர் இஸ்லாத்தை பின்பற்றாமல் இருக்கிறார்களோ, அதே மாதிரி நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டு சரியான இஸ்லாமை பின்பற்றாமல் இருக்கிறார். அதனால் அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு டீவியேஷன் செக்ஸ், வழிகேட்டவர்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு சரியான அர்த்தம் புரிய நினைக்கிறேன். டீவியேஷன், அவங்க வந்து வழிகேட்டு போன ஒரு மக்கள் அப்படிதான் நம்ம சொல்றோமே தவிர அதுல என்ன கிடையாது? பாகுபாடு கூறுபாடு கிடையாது. பாகுபாடுங்கிறது எப்படி நீங்க சொல்லலாம்? உதாரணமா இவர் ஃபேமிலியில நான் பொண்ணு எடுக்க மாட்டேன், என் ஃபேமிலியில இவர் பொண்ணு எடுக்க கூடாது, என் வீட்டுக்குள்ள இவர் வரக்கூடாது, இவர் வீட்டுக்குள்ள நான் வர மாட்டேன், என் கூட இவர் சாப்பிடக்கூடாது, அவர் கூட நான் சாப்பிட மாட்டேன். இதுதான் பாகுபாடு. இந்த பாகுபாடு இஸ்லாத்துல இருக்குதா? இல்ல. அதுவும் நீங்க இந்த அரேபிய நாட்டுல பஹ்ரைன்ல இருந்திருக்கிறீங்க, சவுதியில இருந்திருக்கிறீங்க, நீங்க பாப்பீங்க ஒரே தட்டுல போட்டு எல்லாம் ஒண்ணா சாப்பிடுறாங்க. இந்த நாட்டில் கோடீஸ்வரர்களாக மில்லியன்களாக இருக்கிற இந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்கள் என்று அழைக்கப்படுகிற இவர்கள் நம்மை போன்ற சாதாரணமான மக்களை உடன் வச்சு என்ன செய்யறாங்க? அவங்க வந்து சேர்ந்து சாப்பிடுறாங்க. அதுதான் நீங்க பார்க்கணும். அப்போ இந்த ஷியா சன்னி அப்படிங்கிறது எல்லாமே ஐடியாலஜிக்கல் செக்ஸ்.
புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் வரக்கூடிய சில தகராறின் காரணத்தினால் அல்லது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் வந்த சில கோளாறின் காரணத்தினால் அவர்கள் புரிந்திருக்கிறார்களே தவிர இதுல என்ன கிடையாது, மேலோன் கீழோன் உயர்ந்தோன் தாழ்ந்தோன் அப்படிங்கிற பாகுபாடு கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இஸ்லாத்தில் நம்ம வந்து சமத்துவம் இருக்குங்கிறது எந்த அடிப்படையில் சொல்றோம்? நீ சூத்திரன் அல்லது நீ தாழ்ந்தவன் அல்லது நீ வந்து ஒடுக்கப்பட்டவன் அல்லது நீ தாழ்ந்த ஜாதியில் பிறந்தவன் அப்படிங்கிற பாகுபாடு இருக்குதா? இல்ல. யார் எந்த குலத்துல பிறந்தவன், எந்த மொழியில பேசுறவன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முகமது நபி அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த கொள்கையை ஏத்துக்கிட்டா ஒரு தாய் மக்களாக மாறிடுறாங்க. அவர்களுக்கு இடையில் எந்த பாகுபாடும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். என்னுடைய பேர் வந்து ராஜனீஷ். இப்போ குர்ஆன் வருவதற்கு முன்பாடு வந்து வேதாகம் இருக்கு. இப்போ என்னன்னு கேட்டால் ஆதாம் உருவாக்கப்பட்டது. அதுக்கு பிறகு பார்க்க போனால் மோசே, ஆபிரகாம், தாவீது, நோவா இதெல்லாம் காலங்கள் வந்தது. ஆனால் இப்போ கர்த்தராகிய அதாவது இயேசு கிறிஸ்து வருவதாக வந்து அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லப்பட்டிருக்கு. தீர்க்க தரிசனமா இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பது வித்தியாசமா பிறந்தது. முகமது நபி மாதிரி இல்லை, பிறந்தது வித்தியாசம். ஆனா அவர் சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனும் என்று சொன்னார். என்னை கண்டவன் பிதாவை கண்டன்னு சொன்னார். அது மட்டுமல்ல, கடைசி நாளிலே நியாயத்திற்கு நாளே அவர் தான் நியாயத்திற்கு வர போகிறார் சொல்லி அது குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் அவர் இறை தூதர் என்று சொல்லி நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அவர் வந்து இறைவனுடைய மகன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, கடைசி நாட்களிலே அவர் நீதி உள்ள நியாயாதிபதி வருவார். அவர் தான் நியாயந்திக்க போகிறார். அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாடு காலத்தில் அவருடைய பேர்கள் வந்து தீர்க்கதரிசனங்கள் மூலமாக உரைக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சொல்லப்பட்டால் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார காலத்தில் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாதிக்கு விரோதமா ஜாதி, யுத்தங்களுக்கு யுத்தங்கள், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் அப்படி என்று சொல்லப்பட்டால் இயேசுவை நீங்கள் எப்படி இறைவனுடைய தூதர் என்று சொல்ல முடியும்? ராஜாவா? ராஜன். ராஜன் என்ற சகோதரன் வந்து கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் அமைதியாக கவனிங்க. ராஜன் என்ற சகோதரன் வந்து ஒரு உணவுபூர்வமான முறையில் ஆழமான கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய முறையில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை வந்து நீங்க எப்படி இறைத்தூதர் சொல்ல முடியும்? அவர் தான் வந்து இறைவனுக்கு மகனா இருக்கிறாரு, மறுமையில நியாயத்துக்கு வருவார் அப்படின்னு பல விஷயத்த சொன்னாரு. இது உண்மையிலேயே டீட்டெயிலாக உட்காந்து பேசணும், நம்ம தனியாக உட்காந்து என்ன செய்யணும் சொன்னா அவ்வளோ கருத்துக்கு பதில் பேசணும். இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை என்ன என்று சொன்னால், திருக்குறான்ல இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் திருக்குறான் இறைவன் சொல்லி காட்டுகின்றார், இயேசு கிறிஸ்து இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வின் அடிமையாக இருக்கிறேன், இறைவன் என்னை இறை தூதராக ஆக்கியிருக்கிறார், எனக்கு வேதத்தை கொடுத்தார் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்து தன்னை இறை தூதர் என்று சொல்லுகிறார். இது ஒரு விஷயம். அதே போல நீங்க உதாரணமா பைபிள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா யோவான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் 17வது அத்தியாயத்தில் 3வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மெய்தேவனாகிய ஒரே மெய்தேவனாகிய உன்னையும் நீ அனுப்பினவனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதுதான் நித்திய ஜீவன் அப்படி சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு சொன்னா, மெய்தேவனாகிய நீ. அப்ப இயேசு கிறிஸ்து அனுப்பின அந்த இறைவன் ஒருவன் மட்டும்தான் மெய்தேவன். அந்த நாங்கள் அவர் அனுப்பிய ஒருவர் தான் இயேசு. அதாவது இறைவன் மூலம் அனுப்பப்பட்ட இறைவன், அதைத்தான் நாங்களும் சொல்றோம். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட இயேசு கிறிஸ்துவை யார் அனுப்பினாரோ அவரை, அதாவது பிதா பரிசுத்த ஆவி என்று சொல்லக்கூடிய அந்த ஏற்பாட்டை பிதா என்று சொல்லுவாங்க, நாங்க பிதான்னு சொல்றது இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து அவரை அனுப்பின அந்த கடவுளை சொல்லி காட்டினார், மெய்தேவனாகிய ஒரே மெய்தேவனாகிய உன்னை அறிவதும் அவர் அனுப்பினவனாகிய இயேசு கிறிஸ்துவை என்னை அறிவதும் தான் நித்திய ஜீவன். அதே போல பிறகு யோவானுடைய இன்னொரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறார், நான் போனால் எனக்கு பிறகு ஒரு தேற்றரவாளரை அனுப்புவேன். அப்ப எனக்கு பின்னாடி வழிகாட்டக்கூடிய ஒருத்தர் வருவார். அவர் வந்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். எந்த விஷயத்தில் என்று சொன்னால், நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நீதியை குறித்து உணர்த்தணும், நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்த வேண்டும், பாவத்தை குறித்து உணர்த்த வேண்டும், உலகத்துக்கு உணர்த்த வேண்டும், கண்டித்து உணர்த்த வேண்டும். இந்த வேலையை இயேசுக்கு பிறகு யார் செஞ்சா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அது முகமது நபி அவர்கள் தான் செய்திருக்கிறார்கள். அவரை வந்து நதீரும் முபீன், பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் இறை தூதர் என்று சொல்வார்கள்.
அது மட்டும் இல்லாமல் உலக மக்களுக்கு பொதுவான இறை தூதராக வந்து அவர் திருக்குறளை சொல்லி காட்டுகிறார், யா அய்யுஹன்னா, உலக மக்களே இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், உங்கள் அனைவருக்கும் நான் தூதராக வந்திருக்கிறேன். அப்போ உலக மக்களுக்கு கண்டித்து உணர்த்திய பின்னாடி இந்த தூதர் இந்த இயேசு கிறிஸ்து அறிவிச்சபடி பின்னாடி இந்த முகமது நபி என்ற கருத்தை நம்ம சொல்றோம். ஆகவே திருக்குறளுடைய பார்வையில அதே போல நாங்க படிச்சு விளங்கின அந்த பைபிளுடைய அந்த சில விஷயங்களை நம்ம சேர்த்து பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி இறை தூதர் என்பதுதான் மிக பொருத்தமான முடிவே அல்லாமல் அவர் இறைத்தன்மையோடு சேர்ந்து இறைவனோடு சேர்ந்தவர், அதாவது திரித்துவம் என்ற கோட்பாடோடு சேர்ந்தவர் என்று சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் பொருத்தமில்லை என்பதுதான் அதிலே நாங்கள் வழங்கிக் கொண்ட விளக்கமாக இருக்கிறது. இதை அதிகமாக நம்ம பார்க்கணும்னு சொன்னால் என்ன செய்யலாம், தனியாக அமர்ந்து சில கருத்துக்களை பரிமாறி இன்னும் சில விளக்கங்கள் அதே போல ஆதாரங்களையும் உங்களோடு நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க சொல்லுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு. எனக்கும் இளைப்பார பேரிச்சமர நிழல் தந்த எல்லாம் அல்ல இறைவன் அல்லாஹ்வுக்கும் எல்லாம் மெக்கா நகர் நோக்கி வணங்கி என்னுடைய முதல் கேள்வி, கொல்லாமை பற்றி. அனைத்து உயிர்களும், இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களும் சமம்தான். இதில் உயர்ந்தது தாழ்ந்தது ஒன்றுமில்லை. எல்லா உயிர்களுக்கும் வழி ஒன்றுதான். இதில் ஆடு மாடு கோழி போன்ற உயிர்களை கொன்று நாம் சாப்பிடுவது சரியா? ஒன்று. இதில் கொல்லாமை பற்றி இஸ்லாம் கூறுவது என்ன? இரண்டாவது, மறுமை பற்றி. ஒரு கேள்வி, என்னுடைய கேள்வி 2. மறுமை பற்றி. மறுபிறவி இஸ்லாத்திலே நம்பப்படுகிறதா? அப்படி மறுபிறவி உண்டா? மறுபிறவி எடுக்காமல் இறைவன் பதம் சேர என்ன செய்ய வேண்டும்? பேரு தனபாலன். தனபாலன். அவங்க 2 கேள்வி கேட்கிறாங்க. கொல்லாமை பற்றி இஸ்லாத்துடைய கேள்வி, அதாவது எல்லா உயிர்களும் சமம், எல்லா உயிர்களும் சமம் அப்படிங்கும் பொழுது எப்படி ஒரு உயிரை கொல்லலாம்? ஆக்சுவலா எல்லா உயிரும் சமம் அப்படின்னு சொல்ல முடியாது. உயிர்கள் வந்து மனிதர்கள் எல்லாம் சமம், அது ஓகே. எல்லா உயிர்களும் சமம். உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா, இந்தியா நாட்டில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நீங்க சென்னையில் இருந்தீங்கன்னு வைங்களேன், சென்னையா நீங்க சென்னையில் இருந்தால் கொசு வச்சு சொல்ல வைக்கணும் நம்ம. அப்போ கொசுவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம அப்படி ஒதுக்கி போயிட வேண்டியதானே? கொசு பாவம் ரெஸ்பெக்டா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதை கொள்ளாம நம்ம அபிமானமா நம்ம இல்லை, அப்போ அதை கொள்றோம். அப்போ நமக்கு தேவையான பல விஷயத்தை நம்ம கொள்ளதான் செய்கிறோம். அதே போல தண்ணீர், அதில் பல்வேறு உயிரினங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் என்ன செய்கிறோம்? டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி தான் சாப்பிட்றோம். இப்போ என்ன கருத்து என்று சொன்னால், எல்லா உயிரும் சமம், எதையும் கொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு கோட்பாடு எந்த அடிப்படையில் வந்ததுன்னு தெரியல. அது ஒரு கோட்பாடாக வச்சா மனுஷன் வாழவே முடியாது. ஏன்னா உடம்பு வயிற்றுக்குள்ளே என்ன இருக்குது? எல்லா பாக்டீரியாவும் உள்ள ப்ராப்பராக வேலை செஞ்சாதான் வயிற்று டைஜஷன் ஆகும். அப்படி இல்லாமல் வயிற்று உள்ள பாக்டீரியாவை கொண்டாலும் பிரச்சனை, தூமச்சு பாக்டீரியா வந்தாலும் பிரச்சனை. அதை ஒரு பேலன்ஸாக வச்சுக்கிறோம். வயிற்றுல உள்ள பாக்டீரியாவில் ப்ராப்பர் பேலன்ஸில் இல்லைன்னு சொன்னால் நம்ம வாழ முடியாது. அப்போ எல்லா உயிரும் சமம், என் வயிற்றுல உள்ள பாக்டீரியாவும் சமம், கொசுவும் சமம், நானும் சமம்னு சொல்றது. மனிதர்கள் எல்லாம் சமம், அது ஒரு கோட்பாடு. அதே போல மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்பாடுகளை செய்து தந்தவன் யார்? நம்ம படைச்ச இறைவன். இறைவன் சொல்றா, உன்னை நான் படைச்சிட்டேன், உனக்கு வாழ்வதற்கு என்ன கலக்கலக்கும் மாஃபில் அருதி ஜமியா, இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் மனிதன் வாழ்வதற்காக படைத்தான். மனிதனை இறைவனுக்கு கட்டுப்பட்டு அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காக இறைவன் படைத்தான். அப்போ மனிதனுக்கு இறைவன் சொல்லுகின்றார், அவங்க சொல்லி காட்டாங்க முதல்ல, உங்களுக்கு உண்பதற்கு குழுமின தையிபாத், எது எது நல்ல பொருளோ அதையெல்லாம் சாப்பிடுங்க. அதாவது அதே போல உகில்லத்திலும் பஹீமத்தில் அண்ணாம், கால்நடைகளையும் பல உணவுகளை உங்களுக்கு நம்ம அனுமதிச்சிருக்கிறோம். அப்ப இறைவன் அனுமதிச்ச உணவுகளை இறைவன் சொன்ன வழிமுறைப்படி உண்பதுல எந்த தவறும் இல்லை, அதுதான் சரியான வழிமுறை என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கோட்பாடு. ஏன்னா இறைவன் நமக்கு உணவு ஏற்பாடு பண்ணி தாரா. இன்னைக்கு லஞ்சு சாப்பிட என்ன சாப்பிடுங்க? சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு சாப்பிடல இல்ல? தரபாலன் லஞ்சு சிக்கன் பிரியாணி சாப்பிடல நீங்க? சிக்கன் பிரியாணி சாப்பிட்டீங்களா? இப்படிதான் ஒரு சவர் வந்து கேள்வி கேட்டாரு. அப்புறம் லஞ்சு அது டின்னர் சாப்பிடும்போது அவர் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாரு. அதுக்கு தான் கேட்டேன். சரி, ஓகே. அதே போல இப்ப நம்ம அரிசி சாப்பிடுறோம், தாவர வகைகளை சாப்பிடுறோம், அதுவும் உயிர் தான். சத்தம் போடலைங்கிறதுனால அது உயிரில் அர்த்தம் கிடையாது. அப்ப தாவரத்தையும் சாப்பிடக்கூடாது, காய்கறியும் சாப்பிடக்கூடாது, எதையும் சாப்பிடக்கூடாது. அப்ப அது ஒரு நியாயமான வாதம் இல்லை என்பது ஒன்று. இரண்டாவது, மறுபிறவி தத்துவம் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. இதை மறுபிறவி தத்துவம் இல்லைன்னு சொன்னா சுபிட்சம் பெறுவதற்கு என்ன வழி, மோட்சம் பெறுவதற்கு என்ன வழி? பொதுவாக இதான் வழி. இப்ப இஸ்லாமிய கோட்பாடை பொறுத்த வரைக்கும் மறுபிறவி என்று சொல்லக்கூடிய தத்துவத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. மறுபிறவி அப்படின்னா என்ன? ஒருவன் ஒரு பிறவியில பிறக்கிறான், அவன் சில செயல்பாடுகளை செய்கிறான்,
அவன் செய்யக்கூடிய செயல்பாடுகள்ல அதிகமான பாவங்கள் இருந்ததுன்னா அடுத்த பிறவியில அவன் வந்து குருடனா பிறப்பான், அல்லது தாழ்ந்த ஜாதியில பிறப்பான், அல்லது வேற ஒரு மிருகமா பிறப்பான். இப்படி ஒரு கோட்பாடு இருப்பதை பார்க்கிறோம். இந்த கோட்பாடுல ஒரு ஜாதிய ஒரு டச்சு இளையோடி போயிருக்குன்னு பார்க்கணும். அதாவது நல்ல சிறப்பான முறையில் செயல்பட்டு அவன் உயர்ந்த குலத்தில் பிறப்பான் அப்படி ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு. அப்ப ஜாதிய கோட்பாடை வலு சேர்ப்பதற்கு இது சப்போர்ட் பண்ணக்கூடிய கோட்பாடாகவும் என்ன செய்யலாம், இந்த மறுபிறவி தத்துவத்தை நம்ம கருதலாம். நம்ம இஸ்லாமிய கான்செப்ட்ல பார்க்கும் பொழுது இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மனிதனை இறைவன் படைத்து விட்டார். மனிதன் ஒரு முறை இந்த உலகத்திலே வாழ்வான், ஒரு முறை மரணிப்பான். மரணித்த பிறகு அனைவரையும் இறைவன் மறுமையை எழுப்புவான். அப்பொழுது அனைவருக்கும் இறைவன் நியாய தீர்ப்பு செய்வான். எப்படி இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்தீர்கள், நான் உங்களுக்கு அறிவுறுத்திய வழிமுறைப்படி வாழ்ந்தீர்களா இல்லையா என்ற அடிப்படையிலே நீதி பரிமாற்றம் செய்யப்படும். அதிலே யார் ஜெயம் பெற்றார்களோ அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள். இறைவனுடைய மன்னிப்பை பெற்று இறைவனுடைய அருளை பெற்றவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள். இறைவனுடைய அருளை பெறாதவர்கள் நரகத்துக்கு போவாங்க. அவங்க யார் என்று சொன்னா இறை கட்டளைக்கு மாறு செய்வாங்க. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய கோட்பாடு. இப்ப மறுமை இந்த மறுபிறவி கோட்பாடு, பல பிறவிகளுடைய கோட்பாடு என்னன்னு சொன்னா, இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னு வைங்க, உயிர்கள் இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம், உயிர்கள் கூடிட்டே போகுது. எல்லா உயிர்களும் பிறவி ஒவ்வொரு பிறவியிலிருந்து இன்னொரு பிறவியா மாறி வந்திருக்குன்னா உலகத்தோட எல்லா உயிரும் சமமா ஒரே அளவுல இருக்கணும், கூடு குறை செய்யக்கூடாது. ஆனா விஞ்ஞானம் சொல்கிறது ஸ்டார்டிங்ல இந்த பூவுல இருந்த உயிரே இல்லை, அப்புறம் ஒரு செல் வந்துச்சு, அப்புறம் நிறைய உயிர் வந்துச்சு என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். அதே போல இப்ப ஒரு மிருகம் இருக்குது. அப்ப மிருகம் நல்ல காரியம் செஞ்சா அடுத்த பிறவியில் என்ன மனுஷனை பிறக்கும்ல. அப்ப ஒரு நாய் நல்ல காரியம் செய்யறதா என்ன செய்யணும், நாய் நல்லா குறைக்கணுமா, என்ன பொறுத்தவரைக்கும் இப்படி சொல்ல முடியாது. அப்ப அதே போல இந்த பிறவியில் நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா, எதனால இந்த பிறவியில் இப்படி இருக்கிறீங்க, போன பிறவியில் ஏதாவது செஞ்சது உங்களுக்கு தெரியுமா, தெரியாது. அப்ப பல பிரச்சனைகள் அதில் இருக்கிறது. அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோட்பாடுகள் இன்னும் நிறைய நமக்கு விளக்கம் சொல்வதற்கு இருக்கிறது. நேரத்தை கருதி நம்ம சொல்லல. அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய கோட்பாடு என்னவென்று சொன்னால், திருக்குறள் இறைவன் சொல்லி காட்டுகின்றார், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். இதுல மாற்றுக்கருத்து இருக்கா? எல்லாரும் மரணிச்சுதான் ஆகணும். இப்படித்தான் ஒரு அறிஞர் ஒரு இடத்துல சொன்னாரா, நீங்க மரணிக்காம இருக்க வேண்டும் என்றால் என்ற ஒரு வழி இருக்க முடியும். உடனே எல்லாரும் போய் என்னப்பா வழி கேட்டா, அவர் என்ன சொன்னாரு, நீங்கள் மரணிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் சூப்பரான வழி ஒன்று இருக்கு. தெரியுமா என்ன வழின்னு? என்னது? நீங்கள் பிறக்காமல் இருக்க வேண்டும். நீங்க இறக்காமல் இருக்க வேண்டும், நீங்கள் பிறக்காமல் இருக்க வேண்டும். அப்ப பிறந்தாச்சு, இறந்தான் ஆகணும். இப்ப இறைவன் சொல்லி காட்டுகின்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, மறுமை நாளிலே நீங்கள் மரணித்த பிறகு நீங்கள் செய்த செயல்பாடுகளுக்கு ஏற்ப, இறை கட்டளை ஏற்று வாழ்ந்தீர்களா இல்லையா என்பதற்கு ஏற்ப உங்களுக்கு கூலி வழங்கப்படும். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின்னாரி வ உத்கில ஜன்னத ஃபக்கத் ஃபாஸ், யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறாரோ அவர்தான் வெற்றியாளர். இதான் இறைவன் சொல்லக்கூடிய கோட்பாடு. இப்ப எல்லாரும் கவனிச்சுக்க, முக்கியமான விஷயம் வரப்போது. முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இறைவன் சொல்லி காட்டுகின்றான், ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை மனிதனை மயக்கக்கூடிய அற்ப இன்பம் என்று வேறு. இப்ப இந்த உலக வாழ்க்கை நம்மள மயக்குதா இல்லையா? என்ன நினைக்கிறீங்க? மயக்குதா இல்லையா? இப்ப உதாரணமா பாருங்க, இது சுருக்கமா சொல்லிடுறேன்னா, இப்ப நம்ம எல்லாம் சவுதி அரேபியா எதுக்கு வந்தோம் சொல்லுங்க? எதுக்கு வந்தோம்? ஒரு ஆள் வேலை செய்யணும்னு சொல்றாரு, அது தப்பு ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் என்னது? சம்பாதிக்க. வேலை செய்யறதுக்கு நம்ம வந்தோம், நம்ம சம்பாதிக்க வந்தோம், அதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். கரெக்ட் தானே? சரி, எதுக்கு சம்பாதிக்க வந்தீங்க சொல்லுங்க? நல்லா சம்பாதிச்சு நல்ல வீட்டுல ஊர்ல உள்ள பங்களா ரெடி பண்ணிட்டு ஜாலியா இருக்கிற பின்னாடி. கரெக்ட் தானே? இப்படியா வந்து நம்ம சம்பாதிச்சு 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 இப்போ நம்ம இளமையிலாம் என்ன செய்யறோம்? ஓவர் டைம் எல்லா டைமும் ஓவர் டைம்ல போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணதுனால வந்து இந்த வாட்டர் கேம்ஸ்க்கு வந்தோம். அப்படி இல்லைன்னு சொன்னா சம்டைம்ஸ் ஓவர் டைம் கூட போயிருப்பாங்க. இப்படியா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஊர்ல வீடு கட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஊர்ல உள்ள நம்ம கட்டிய வீடுகளை அனுபவிப்பதற்கு நம்ம சம்பாதிச்ச அந்த விஷயத்தை அனுபவிப்பதற்கு இங்கே நம்ம கிளம்பி போகும்போது வயசு ஒரு 60-65 ஆகும். அப்ப என்ன கேள்வின்னு சொன்னா, 60-65 வயசுல போனா நீங்க அனுபவிக்க முடியுமா? அவ்வளவுங்க அனுபவிக்க முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அனுபவிக்க முடியாத வயசுல அனுபவிப்பதற்காக அனுபவிக்கக்கூடிய முடிச்சுனா வாழ்க்கை அனுபவிக்காம. கரெக்டா இல்லையா? அனுபவிக்க முடியாத வயசுல அனுபவிப்பதற்காக இப்ப அனுபவிக்கக்கூடிய வயசுல அனுபவிக்காம இருக்கும். அப்ப வாழ்க்கை மயக்குதான், மயக்கலையா? மயக்க. அப்ப இப்படித்தான் சவுதி அரேபியால இருந்து ஊருக்கு கிளம்பி ஒரு ஆள் போடலாம் 65 வயசுல. கரெக்டா? போன பிறகு நம்ம இப்படி அனுபவிக்காம வந்துட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ல உட்காந்துருக்காரு தாத்தா. கரெக்டா? 65 வயசுல தாத்தா தானே? அப்ப
தாத்தாவை அவன் சொல்லுவான். இப்படித்தான் நடக்கும். அப்ப இந்த உலக வாழ்க்கை உங்களை மயக்குது என்பதற்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை ஆதாரம் இருக்கிறது. அப்ப இறைவன் சொல்றா, மறுமை வெற்றிக்காக யார் வாழ்கிறார்களோ, இறை கட்டளை ஏற்று வாழ்கிறார்களோ, இறைவன் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னா அப்படி வாழ்கிறார்களோ இவர்கள் தான் புத்திசாலி. அப்படி இல்லாம மனம் போன போக்கில் வாழ்ந்துக்கிட்டு இதில் எப்படி வெற்றி பெற்றலாம் அப்படின்னு ஒருத்தர் கற்பனை செய்தார்கள் சொன்னால் அவன் தான் உண்மையிலே முட்டாள் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ்களும் இருப்பதை பார்க்கிறோம். ஆக இதுதான் மறுமையிலே சுபிட்சம் பெறுவதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழியாக இருக்கு.